திருச்சியில் உள்ள திண்டுக்கல் சாலையில இருக்கிற காலேஜ் தான் தமிழ்நாடு நேஷனல் லா ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல என்ட்ரி ஆகணும்னா ஒரே வழிதாங்க இருக்கு. கிளாட் என்று அழைக்கப்படும் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் பாஸ் பண்ணா மட்டுமே இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். இந்த காலேஜ்ல இறுதி ஆண்டு பயிலும் ஒரு 22 வயது தலித் மாணவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்னு சொல்லி ஏமாத்தி சிறுநீர் என்று அழைக்கப்படும் மூத்திரத்தை பிடிச்சு குடிக்க வச்சிருக்காங்க. அதுல குறிப்பிட்ட 2 மாணவர்கள் மீது அந்த கல்லூரி நடவடிக்கையும் எடுத்து உள்ளது. என்கொயரி முடிகிற வரைக்கும் 2 மாணவர்கள் இடைநீக்கம்னு துணைவேந்தர் சொல்லியிருக்காரு. ராகிங் தடுப்பு சட்டத்தின் கீழ் உதவி பேராசிரியர்கள் விசாரணை குழுவும் போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலேயே மிகவும் பெருமை வாய்ந்த சட்டக்கல்லூரினா இதுதான். இது அனைத்து வசதிகளுமே இருந்தாலும் மாணவர்களோட மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதற்கு எல்லாமே அவர்கள் மனதில் உண்டாக்கப்பட்டுள்ள சாதி என்ற எண்ணமாக தாங்க இருக்கும். மேலும் சாட்சிகளாக 7 மாணவர்களை விசாரணை குழு செய்யப்பட்டுள்ளது. அந்த மாணவன் அவர்கள் வாழ்க்கை நிலையை குறித்து கம்ப்ளைண்டே வாபஸ் வாங்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா ராகிங் தடுப்பு சட்டத்தின் மூலம் ஒரு புகார் கொடுத்தா அது திரும்ப பெறவே முடியாது. அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தப்பட்ட பிறகு இதற்கு முழு பதிலை சொல்ல முடியும்னு அந்த கல்லூரி நிர்வாகம் தரப்புல கூறப்பட்டுள்ளது. இப்ப தெரியுதா சாதி என்ற உணர்வு சாக்கடை போன்றதுன்னு? எப்படி வேணும்னாலும் யோசிக்க வைக்குங்க. தான் கூட படிக்கக்கூடிய சக மாணவனுக்கு எப்படிலாம் பண்ண சொல்லி தருது பாருங்க. அதுவும் சட்டம் படிக்கும் மாணவர்களே இப்படின்னா எப்படி? சாதி என்பது மனநிலையே, மாற்றிக்கொண்டாலே நீ மனிதன். சாதி மத பேதங்களை தூக்கி போடு, இனி வரும் காலங்களுக்கு சமத்துவத்தை கையில் எடு. சரியான நடவடிக்கை எடுக்கின்ற இந்த கல்லூரி இதன் பிறகு எந்த மாணவருக்கும் இந்த பிரச்சனை நடக்காத வகையில பார்த்துக்கணும்ன்றது என்னோட கருத்து. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.